This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லசானியா தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தி வெர்ஷனில் ஆபர்சன் எக் பிளானட் வச்சு செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்டியாக சூப்பராகவே வந்திருக்கு. இதை நான் எப்படி செஞ்சுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். இது சின்ன பூண்டு, ஒரு 15 பூண்டு போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம், நல்லா வாசனையாக வருது. இப்போது நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் வந்து கீமா போட்டுக்கிறேன். மீட் கீமா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பீஃப் தான் எடுத்திருக்கேன். பீஃப் கீமா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன், பீஃப் இல்லை மட்டன் எந்த கீமா வேண்டாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இருந்தால் நீங்கள் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பன்னீர் இதே மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த பீஃப்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த பீஃப் வந்து வெந்து வரட்டும். நான் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றலை. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. வெந்து வரட்டும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் விசிறெலாம் விடலை. இப்படியே வெந்து வந்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் ஓவனில் பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வெந்து வந்தாலே அது போதுமானதாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சுன்னு. நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் நல்லா கறி வந்து தண்ணி விட்டுருச்சு. அதிலே இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ வந்து தக்காளி, குடமிளகா சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2, நல்ல பெரிய குடமிளகா 1 சேர்த்துக்கிறேன். குடமிளகா, தக்காளி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் அளவு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் அளவு ஆரிகானோ சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1.5 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா ட்ரை ஆகி வரணும். இதுக்கு இதுதான் மசாலா. உங்களுக்கு ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும். இப்போ மூடி போட்டு வச்சுருவேன். நல்லா ட்ரை ஆகி வரட்டும். ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் நல்லாவே வற்றிடுச்சு. நம்ம இதை வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்தில் அந்த பீஃப் வந்து நல்லாவே வெந்திருக்கும். ஸோ எந்த டவுட்டுமே வேண்டாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபில்லிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு 25 கிராம் அளவு வெண்ணெயை போட்டிருக்கேன். வெண்ணெய் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா
கிளறி விட்டுருங்க. 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு கட்டி தட்டிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு தடவை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் அடுப்பில் வச்சு திக்னஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறையா பேருக்கு ஒயிட் சாஸ் செய்யும் போது அது கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த கட்டியை லைட்டாக இதே மாதிரி கரண்டி வச்சுட்டு எடுத்து விட்டாவே அது வந்துடும் அழகாக. கைவிடாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டே இருங்க. இதற்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு மறுபடியும் கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறணும், இல்லாட்டி கட்டி தட்டிடும். திக்காகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம செட் பண்ணுறதுக்கு இன்னுமே திக்காகிடும், சரியாக வந்துடும். இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவு ஆரிகேனோ, 1/2 டீஸ்பூன் அளவு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இது வச்சுருங்க. நமக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இன்னுமே திக்காகிடுச்சு. நம்ம அந்த ஆபர்ஜினில் ஊற்றி வைக்கும் போது இன்னுமே திக்காகிடும். சூப்பரான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆபர்ஜின் எடுத்திருக்கேன், எக் பிளானட். இதை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப மொத்தமும் இல்லாமல் மெல்லிஸும் இல்லாமல் மீடியம் அளவில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். நான் தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சுருக்கேன், தண்ணி வடியட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆன பிறகு அந்த ஆபர்ஜினை நம்ம 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அந்த சைடும் இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். அந்த சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா ஸ்லைஸையும் நான் பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம செஞ்சு வச்ச மீட் ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. வெர்ஜின் வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மொசரல்லா சீஸ் திருவி வச்சுருக்கேன். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம வச்சதை விட இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ வந்து இது வந்து எந்த பவுலில் வைக்க போகிறோமோ அதில் செட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓவனில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் ஓவனில் இல்லை ஸ்டவ்வில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மொதல் ஒயிட் சாஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆபர்ஜினை இதே மாதிரி அடுக்கிக்கோங்க. இதே மாதிரி செட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒயிட் சாஸை மேலே போட்டுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து மொசரல்லா சீஸை இதே மாதிரி தூவிக்கலாம். சீஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம இதை அடுக்கிக்கலாம். ஒயிட் சாஸ் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம ஃபில்லிங்காக வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 லேயர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லா ஃபில்லிங்கும் அதிலே வச்சுக்கிட்டேன். நான் 2 லேயர் வைக்கிறதுனால எல்லாத்தையுமே 2 அடுக்குலேயே வச்சுட்டேன். மேலே வந்து மொசரல்லா சீஸ் மறுபடியும் போட்டுக்கிறேன். நான் வந்து மேலே சீஸ் போட்டேன். இதுக்கு மேலே மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன்.
இதை ஓவனில் பேக்கிங்கில் 180 டிகிரியில் 50 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஓவனை ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது இப்போ பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், செம்ம ஜூஸியாக வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிட்டேன். நான் டேஸ்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஹெல்த்தியான லெசானியா கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். நம்ம நார்மல் லெசானியா விட இது கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும். ஏன்னா நார்மல் லெசானியா வந்து அந்த மைதா அந்த பேப்பர்னால அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஒயிட் சாஸை. இது வந்து ஆப்போசினாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணாமல் அது கொஞ்சம் லிக்யூடாகவே தான் இருக்கும். ஸோ இப்படி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்டியாகவே இருந்தது. நீங்கள் உங்களுக்கு இப்படி பிடிக்கல, ரொம்ப கொஞ்சம் திக்காக தான் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஒயிட் சாஸை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது எனக்கு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.